புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை எந்த நோக்கத்திற்காக உருவாக்கினார்களோ, மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த நோக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக இந்த இயக்கத்தை உருமாற்றினார்களோ, அதில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டவர் மாண்புமிகு அருமை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். நானும் அவரும் பல நேரங்களில் வருடக்கணக்கில் மாண்புமிகு அம்மாவளின் சொல்லுங்கள் அனைத்து பணிகளும் முன்னின்று நடத்தியவர்கள் என்பதை நான் பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் அவரும் நானும் என்னை போன்ற கழகத்தினுடைய தலைமைக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற இந்த மாபெரும் இயக்கம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்கின்ற குழுவாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற நாங்கள் இந்த இயக்கம் தொண்டர்களுக்காகத்தான் இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள். பின்பு அந்த இயக்கத்தை தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் நடந்து வந்த பாதையில் தான் அந்த இயக்கத்தை மக்களின் இயக்கமாக கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள் என்பதை அனைவரும் நன்றாக தெரியும். அதற்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து எந்த தேர்தல் வந்தாலும் அதை வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையை, நல்ல சூழ்நிலையை புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா உருவாக்கினார்கள். அந்த வகையில் இன்றைக்கும் நானும் அருமை அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளும் தலைமை கழகத்தின் நிர்வாகிகளும் கழகம் இணைய வேண்டும் என்றுதான் நாங்கள் மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய மக்கள் அனைவரும் இந்த இயக்கத்தில் இருக்கின்ற 2 கோடி தொண்டர்களும் இன்றைக்கு கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும். அந்த வகையில் அண்ணன் செங்கோட்டையன் எடுத்திருக்க முயற்சி வெற்றி பெறும் என்பதையும் தெரிவித்துள்ளேன். பாஜக உண்மையாவே தலையிடுதா சார்? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க நேரடியா ஏற்றுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி இந்திய திருநாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட 18 மாநிலங்கள் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். அந்த வகையில் அம்மாவிடம் இருந்த பாசமும் நம்பிக்கையும் கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் அவரும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற மேல்மட்ட தலைவரும் விரும்புகிறார்கள். ஆனால் ஒரு தனிப்பட்டவருடைய வெறுப்பை இயக்கத்துக்குள் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அது இன்றைக்கு ஒன்றுபடுவதற்கு தடையாக இருக்கிறது. என்னதான் அவர்கள் அள்ளிக்கொண்டு போக போகிறாலும் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் மாண்புமிகு அம்மார்கள் எங்களுக்கெல்லாம் நல்ல பதவிகள், உச்ச பதவிகளை அளித்திருக்கிறார்கள். பின்னால் வர இளைஞர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக மாபெரும் இயக்கம் எந்த வகையில் இந்த சமுதாயத்துக்கு பணியாற்றியது, கடமையாற்றியது என்பதெல்லாம் நினைவில் கொண்டு கழகம் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முயற்சி. உறுதியாக நாங்கள் அதில் வெற்றி பெறுவோம். கடைசி கேள்வி, கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகும் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் உங்களோடு பேசிட்டு இருக்காங்க. உறுதியாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், நல்லெண்ணத்தோடு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அவங்களும் இந்த ஒருங்கிணைப்பை விரும்புகிறாங்களா? உறுதியாக விரும்புகிறார்கள். ஏனென்றால் இந்த இயக்கம் மக்கள் இயக்கம். அதனால்தான் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் தமிழகத்தில் இருக்கின்ற எதிர்க்கட்சியாக இருக்கிற இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருக்கின்ற தவிர பாக்கி அனைத்து கட்சிகளும் விரும்புகின்ற இயக்கமாக இந்த இயக்கம் இருந்திருக்கிறது. ஒன்றிணைக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் சோர்வடைந்த மாதிரி தெரியுது. இல்லை, நாங்கள் உங்களுக்கு தெரியும், சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த நீதிமன்றங்கள் முன்னால் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். எங்களுடைய தலைவர் வகுத்த சட்ட விதி, அந்த சட்ட விதிப்படி தான் கழகம் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்.